வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd ஆஃப் அக்டோபர் புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th ஆஃப் அக்டோபர் சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th அக்டோபரில் மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 அக்டோபர். குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அக்டோபர் 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் நான் லாஸ்ட் மந்த் செப்டம்பரில் சொல்லியிருந்தேன், சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆகும், அதனால் உங்களுடைய மனநிலை ஒரு மாதிரி ஒரு வெறுமை அப்படிலாம் இருக்கும் நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன். அக்டோபரில் எப்படி இருக்குன்ற ஸ்டேட்டஸ் நான் வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். ரிஷபத்துக்கு எக்ஸாக்டாக சனி வந்து 11th ஹவுஸில் வக்ரகதியில் அப்படி அது விட்டுருவோம். அது ஒரு பெரிய தொல்லை. இப்போ இருக்கிற வேலை இருக்கிற வாழ்க்கை தனியாக விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேலையை பற்றியோ இல்லை ஒரு ப்ரொஃபைல் பற்றியோ ஒரு ப்ரொஃபஷனை பற்றியோ ஒரு பிஸ்னஸை பற்றியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ நம்ம திங்க் பண்ணல. ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட் எந்த இடத்தையும் தொல்லை கொடுக்கல. நம்ம சனியால் ஏதாவது தொல்லை வந்தால் தான் அந்த ஏரியாவுக்கு போகலாம். இப்போ அவரால் தொல்லை இல்லை, அவர் வக்ரத்தை தான் அணிஞ்சிருக்காரு, ஏற்கனவே போட்ட பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதுக்கு தான் நல்லா இருக்குது. ஸோ அதை விட்டுடுவோம். அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற சிம்பிளான நியூஸ் என்னென்னா, ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப் அக்டோபர் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஈஸி தான். அது குவைட் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு போகணும்னு வச்சுங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ நாம் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, சுக்கிரன் நல்லா ஆகிட்டாரா? ஏன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி அதான் வரும். 9th ஆஃப் அக்டோபர் கரெக்டாக சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் வந்து இந்த வீனஸ் வெளியே வருவார். சரி, நீங்கள் நினைக்கலாம், அப்போ கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆனால் தான் அந்த சுக்கிரன் வந்து ஏகப்பட்ட நெருக்கடி, ஏகப்பட்ட கஷ்டம், ஒரு மாதிரி ஒரு மன பயம் எல்லாம் கொடுத்தது. இப்போ சுக்கிரன் வெளியே வந்தால் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரன் வந்து நீச்சம் அடையும். பலகீனமான ஒரு வீடு, 12 வீடுகளில் ரொம்ப ஒரு வீக்கஸ்ட்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கன்னி நீச்சம் அடையுது. ஸோ நான் நீச்சம் அடைஞ்சால் அது ஃபுல்லாகவே நீச்சம் ஆகிடுமா? அதுக்கு அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படி அதுக்கு ஒரு விதிவிலக்கெல்லாம் இருக்கே, அதெல்லாம் நடக்காதா? நடக்குது. 9th ஆஃப் அக்டோபரில் சுக்கிரன் வந்து கேது இருக்கிற அந்த வீட்டிலேருந்து வெளில வராது. அப்போ புதன் வந்து உங்களுக்கு வந்து துலாமில் இருப்பார், சுக்கிரன் வந்து கன்னியில் இருப்பார். 2 பேரும் பரிவர்த்தனை பண்ண மாதிரி. அதாவது உன்னோட வீட்டில் நான் இருக்கேன், என்னோட வீட்டில் நீ இரு. இது வந்து எக்ஸ்சேஞ்சு. உன் பைக்கை நான் வச்சுக்கிறேன், என் பைக்கை நீ வச்சுக்கோ, உன் காரை நான் வச்சுக்கிறேன், என் காரை நீ வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இது. ஸோ புதன் சுக்கிரன் வந்து வீடுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது வந்து நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடு இருக்கும். பட் எவ்வளோ நாள் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் இருக்காது. உங்களுக்கு அடுத்து அதோடைய சிக்னல் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 24th அக்டோபரில் புதன் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிடுவார், விருச்சிகத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த நீச்சபங்க ராஜ்யம் கட் ஆகிடும். இப்போ சுக்கிரனுக்கு மறுபடியும் பழைய ஸ்கோர் தான். அப்போ நம்ம 9th அந்த 24th கிட்டத்தட்ட 15 நாள், ஒரு 2 வாரம் சுக்கிரனுக்கு கொஞ்சம் பலம் இருக்குது. மறுபடியும் அவர் வீக்காக வர்றார். அப்படி தான் ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ ரிஷபத்துக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பெரிய லெவலில் அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறது போல் அந்த 15 நாட்கள் ஏதாவது சான்ஸ் இருக்குது, ஒரு விஷயம் பண்ண முடியும்னா இறங்கி பண்ணலாம். இப்போ ஒரு முயற்சி எடுக்கலாம். சரி, இப்போ வெறும் சுக்கிரன் தான் ஸ்கோரான்னு கேட்டால் அது வந்து உங்கள் மனசு, உங்கள் ஆத்மா, உங்கள் வலிமை, உங்களுடைய எண்ணங்கள் அப்படி எடுத்துக்கலாம். புதன் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். அது 6ல் இருந்தாலும் வேலை செய்யும், 7 இருந்தாலும், அதை பற்றி இங்கே கவலையே இல்லை. புதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விதி விலக்கு. இப்போ வந்து ஒரு புத்தி உள்ளவனை எங்கே போட்டாலும் அந்த புத்தி வேலை செய்யன்ற மாதிரி தான் புதன். செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல ரிஷபத்துக்கு வந்திருக்காரு. இப்போ செவ்வாய் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா? 6ஆம் இடம்னா உங்களுக்கு எதிர்ப்பு, போட்டி, அதில் ஜெயிக்கிறதுக்கு செவ்வாய் உதவி செய்வார். பட் அதே செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் ஆட்சியில் வந்துடுவார். ஆட்சியில் செவ்வாய் வந்துட்டாருன்னா அவர் ஒரு ஒரு ஃபயர் பிளானட், பயங்கரமான ஒரு எனர்ஜியான ஒரு பிளானட் வந்து 7ல் வந்துட்டாருன்னா அப்படியே உங்களை அப்படியே திடீர்னு வார்மான எப்படி இருக்கும், உடம்பு வந்து திடீர்னு அப்படியே வார்ம் ஆகுது, சூடாகுது, அது அப்படியே எனர்ஜியை கொடுக்கும். அந்த மாதிரி செவ்வாய் வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இந்த எனர்ஜி எப்படி ஒரு ஹெல்ப்பாக நமக்கு வந்து மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போர்ட் இதான் சப்போர்ட். திடீர்னு வந்து உங்களை வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பயங்கரமாக திட்டுறாரு, கண்ணாப்பண்ண திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்கா, நான் அதை பண்ண இதை பண்ண, உங்களுக்கு புரிஞ்சுக்கவே தெரில, உனக்கு மூளை இருக்கா இல்லையா, நான் இத்தனை சான்ஸ் கொடுத்தேன், இத்தனை கான்டாக்ட் கொடுத்தேன், நீ எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுருன்னு உரைக்கும். அந்த உரைக்கிற மாதிரி ஒரு நேரம் தான் அந்த செவ்வாய் வந்து 27th ஆஃப்
அக்டோபரில் உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுப்பார். இது 27 அக்டோபர் கிட்டத்தட்ட மந்த் எண்டு வந்துடும். இப்போ புதனும் செவ்வாயும் மறுபடியும் அங்கேயே தான் சேர்ந்துருக்கும். அப்படி தான் இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து ஆக்சுவலாக அன்ஃபேவரபிள் பிளானெட்டு. எந்த வகையிலையும் இப்போ பிரோஜனம் இல்லாத ஒரு கிரகம் வந்து குருன்னு வச்சுப்போம். வெறும் பணம் தான் கொடுக்கும், மற்றபடி தொல்லை அதிகமாக கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரு ரிஷபத்துக்கு 3rd ஹவுஸில் வர்றது வந்து மறைவான ஸ்தானத்துக்கு போயிடுவார். ஆனால் உச்சம் அடைவார். உச்சம் அடைவது நல்லது கிடையாது, பட் மறைவான ஸ்தானத்துக்கு போகிறது நல்லது. ஸ்தானத்தால் என்ன கிடைக்கும்? நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலமா ஹெல்ப் கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து செலவுலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்படி செலவாகுதே தெரியாது, கண்ணாபினான்னு செலவு. அதுதான் 3rd ஹவுஸில் குரு போகிறது. ஸோ இது ஒரு பக்கம், அதாவது டியூவல் ரோலாக ப்ளே பண்ண குரு. அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து அக்டோபர் 19 வந்து குரு எக்ஸால்ட் உச்சம் அடையும். பட் வக்ரகதின்னு ஒன்று இருக்குது. வக்ரம்னா அங்கேயே ரெட்ரோகேட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கும். அந்த வக்ரகதி வந்து நவம்பர் 5th அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். வக்ரமான காலத்துலேருந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் அப்படியே ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 100% சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. 100% உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய இது அது எல்லாம் சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியல. பட் ஒரு ஸ்டார்டிங்க்கு ஓகே டு ஸ்டார்ட் சம்திங், இல்லைனா ஒரு சும்மா ஒரு டோக்கன், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்க்கு அது கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஹெல்த் இஷ்யூ நிறைய பேர் வந்து இந்த சுக்ரன் கேது கன்ஜெக்ஷனில் செப்டம்பரில் ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் நிறைய வயிறு சம்மந்தப்பட்டது, அடி வயிறு குறிப்பாக யூரோ ட்ராக்கில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து வெளியே வர்றதுக்கு அக்டோபர் வந்து கண்டிப்பாக உதவி செய்யும். நல்ல மருந்து மாத்திரை வேலை செய்யும், நல்ல மருத்துவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் இந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. ரிஷபத்துக்கு அந்த குரு உச்சமாக வருது, புதன் 6ல், புதன் அப்புறம் 7ல், செவ்வாய் புதன் கன்ஜெக்ஷன் ஆகுறது, எல்லாமே மாணவர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவராக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு எப்படி, பெண்களுக்கு எப்படி, குறிப்பாக பெண்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, பாதி நாள் நல்லா இருக்குது, பாதி நாள் நல்லாவே இல்லை, பாதி நாள் எல்லோரும் புகழ்கிற மாதிரி இருக்குது, பாதி நாள் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. சில நேரத்தில் எல்லாரும் நம்மளை கேட்டு முடிவு எடுக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு ஆள் இருக்குமா அப்படிங்கிறது யாருக்கும் கண்ணுக்கே தெரியாது போல். இப்படி ஒரு கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஓகே இது இப்படி தான் இருக்குது அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவங்க பாராட்டும் போது சந்தோஷப்பட்டுங்க. அவங்க பாராட்டில் உங்களை கண்டுக்கவே இல்லைனா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுங்க. அதுதான் நல்லது. ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ்லாம் எப்படி சக்ஸஸ் ஆகுமானா சான்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்ல சான்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சுக்கிரன் நீச்சமானல என்ன ஆகுனா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சுக்கிரன் நீச்சமான ஹாரோஸ்கோப்லாம். ஒன்ஸ் அந்த லவ்வில் அப்படியே விழாமையே இருப்பாங்க. விழுந்துட்டாங்கன்னா அவங்களால பிரிஞ்சு வாழ முடியாது, அந்த பிரிவை ஏற்றுக்க முடியாது. அந்த பிரிவால் மனசு வந்து ஒரு வாட்டம், ஒரு வருத்தம், ஒரு மாதிரி ஒரு கவலை, அது தாங்கிக்க முடியாத ஒரு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்து இந்த குடும்ப வாழ்க்கையில், இல்லை உறவுகளில், இல்லை காதல், அன்பு, பாசம், நேசம், நெருக்கம், நட்பு, இதில் வந்து எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆழ் மனசில் ஒரு வலி இருக்குது. அது வெளியே காட்டவும் முடியல, அதை காட்டாகவும் இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மனநிலையில் அந்த வாழ்க்கை பயணம் இந்த அக்டோபரில் கடந்து செல்லும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து நான் வந்து கணிக்கிறது என்னென்னா ஆரோக்கியம், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு அக்டோபரில் பிரச்சனை இருக்கா. செப்டம்பரில் கண்டிப்பாக பிரச்சனை வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஸ்கின்னில் வந்தது, ஒருத்தருக்கு கோல்டு காஃப் வந்தது, ஒருத்தருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தது, ஒருத்தருக்கு யூரின் ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் வந்தது, ஒருத்தருக்கு வயிறு வலி வந்து அப்செட் ஆச்சு, ஹீட் ஆச்சு, கால் வலி வந்து மசில் பிடிச்சது, என்னென்னமோ சொல்லுவாங்க. அக்டோபரில் இதே கண்டினியூ ஆகுமா? 9th அக்டோபரில் சுக்கிரன் வெளியே வந்துடுறாரு. அவரால் நோய் தெரியல, செவ்வாயால் நோய் தெரியல. செவ்வாய் மறுபடியும் 7th 27th தான் போகிறாரு, ஒன்றும் நோய் தெரியல. குருவாலையும் தெரியல, ராவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஹெல்த் சைடில் ஓகே தான். அக்டோபர் கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவாக, நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட கொஞ்சம் நல்லா தான் தெரியுது, பாசிட்டிவாக தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது ஓவராலாக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓவராலாக ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது. பரவாயில்ல, அக்டோபர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டு மூடில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு காமாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னொரு யோகம் ஒன்று வருது. இந்த செவ்வாய் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 27th அக்டோபரில் விருச்சிகத்துக்கு வராருன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஆட்சியில் வந்துடுவார். அப்போ ஆட்சியில் வராருன்னு சொன்னோம்னா, ஏன்னா உங்களுக்கு குருவால் அந்த பஞ்சமகா புருஷ யோகம் கிடையாது. அப்போ செவ்வாயால் உங்களுக்கு வந்து அந்த பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒன்று வந்துடும். அதில் வந்து ருச்சக யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை ஆக்டிவேட் பண்ணிவிடும். அது உங்களுக்கு 27th அக்டோபர்லேருந்து ரிஷபத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ருச்சக யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான யோகம் தான். நீங்கள் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷனில் கொண்டு போகிறதுக்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். சப்போர்ட் கிடைக்கும், நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு யோகம் வருது.
அது பூமி யோகத்தையும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. யாராவது ப்ராப்பர்ட்டிலாம் வாங்குறதுக்கு லைன் கட்டிட்டு ரெடியாக இருந்தீங்க, ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், சொத்து கிடைக்கல, வீடு கிடைக்கல, இந்த வாட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம் அக்டோபர் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம். ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான் ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையாக சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ் 12 கட்டம் இருக்கும். அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான் அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு. ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கேன். அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அது சொல்லும். ஆயில் சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும். கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு இது கெட்டு போகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால அது நான் பொதுவாக அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு இருக்குன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அது பர்த் சார்ட்டையும் பாருங்கள். சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் அது ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.